வணக்கம். நாளைக்கு நம்ம கந்ததேவி தேரோட்டம் இருக்குது. ஸோ அதுக்காக பாதுகாப்பு ஒரு 2 மாதமாக போயிட்டுருக்கு. பாதுகாப்போட ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு வாரமாக நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 4 நாடு இருக்குது. நாடுகளோட லீடர்ஸு அம்பலங்கள் எல்லார்கிட்ட பேசி இப்போது ஒன்றுமே இஷ்யூ இல்லை. எல்லாமே கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. பப்ளிக் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிஸும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எதுலுமே 2 கம்யூனிட்டிஸ்குள்ளே இஷ்யூ இல்லை. ஸோ இப்போ 4 நாடுகளில் நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தேரோட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும். ஸோ பாதுகாப்பு பற்றி பேசணுன்னா 2000 போலீஸ் நம்ம டோட்டலாக போட்டிருக்கோம். ஸோ 2000 போலீஸ் போட்டதில் நம்ம மாவட்டத்தில் நியர்லி ஒரு 800 பேர். ஸோ வெளிய மாவட்டம் 1700 பேர் வெளிய மாவட்டம் இங்கே பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹோம் கார்ட்ஸ் நியர்லி ஒரு 250 பேர் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபடுறாங்க. வேறு வடம் பிடிச்சி இழுக்கிறவங்களுக்கு எதுவும் அடையாள அட்டைகள் இது மாதிரி எதுவும் கொடுத்துருக்குமா சார்? எஸ், இதெல்லாம் இப்போ வடம் பிடிக்கிற ஆளெல்லாம் பாஸ் வாங்கணும். ஸோ எல்லாமே யார் நம்ம அது பிடிக்கிறதுக்கு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் முன்னாடியே நம்ம பேசி அவங்க பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி தனி பாஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த பாஸ் சப் கலெக்டர் தேவக்கோட்டை, அதே மாதிரி டிஎஸ்பி தேவக்கோட்டை, இவர் 2 பேர் கோஆர்டினேட் பண்ணி எல்லோரும் கையில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம காவல்துறை கையில் ஒன்றுமே இல்லை. எல்லா பாஸஸ் அந்தந்த நாடு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்துட்டோம். அவங்களுமே பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலுமே நம்ம என்ஷூர் பண்ணோம் எல்லா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு கம்யூனிட்டி மட்டும் இல்லை, எல்லா கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அந்த ஒரு நாடுகளில் யார் வடம் பிடிப்பாங்களோ எல்லா ரெப்ரசன்டேஷனும் இருக்குது. பேருந்துகள் இந்த வர வாகனங்களை எங்கே சார் ஸ்டாப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம்? ஸோ லாஸ்ட் டைம் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்தது. பட் இந்த வருஷம் நான் அனைவருக்கும் நம்ம மீடியா மூலமாக சொல்கிறேன். ஸோ நல்ல பாதுகாப்பு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட தேர் இது நிறைய பார்ட்டிசிபேட் நீங்கள் பார்க்கலாம். இங்கே எல்லாம் நமக்கு 4 ரதவீதி இருக்குது. ரதவீதியில் அங்கங்கே பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம். அங்கே பேரிகேட்ஸ்குள்ளே ஆள் நிற்கலாம், எல்லாம் பார்க்கலாம். நியர்லி ஒரு நாளைக்கு 6 மணிக்கு காலையில் 6:30 ஸ்டார்ட் ஆகும், 8 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் மக்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ எங்கே இருக்குன்னா நமக்கு இங்கே இன்னர் செக் போஸ்ட்டு, மிடில் செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தேவக்கோட்டையிலேருந்து வரும்போது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இங்கே இந்த பக்கத்தை அடுத்துரும். அதே மாதிரி உஞ்சனை சைடு வரும்போது அங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி. ஸோ கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்கும். பட் நம்ம கான்செப்ட் என்னென்னா தேர் போகிறதுக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக அந்த ரோட்டு பார்க்கிங் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தேரை மூவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இது சின்ன தேர் இல்லை, ஒரு பெரிய தேர். அந்த நிறைய பேர் நியர்லி ஒரு 800 பேர் பிடிக்கிறாங்க. அந்த வடம் பிடிச்சி புல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம். ஸோ அங்கே வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் அலௌடு, அங்கே தாண்டி வெஹிக்கிள்ஸ் அலௌடு இல்லை, நடந்து வரலாம். ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் எல்லா மக்களும் நாளைக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களோட தேர் உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே இங்கே தேர் பார்க்குறதுக்கு வாங்க. காலையில் 6:30 ஸ்டார்ட் ஆயிடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.